துவையல் பண்ண போகிறோம். இதுதாங்க தூதுவளை இலை. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபுல்லாக வந்து முள்ளாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது உள்ளே பாருங்கள், நல்லா வந்து முள்ளுங்க இருக்கும் உள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. சளி, நெஞ்சு சளி நிறையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த துவையல் வந்து ரொம்பவே வந்து நல்ல ஹீலிங் கொடுக்கும். அதனால் இந்த தூதுவளை வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கோல்டு அடிக்கடி வர்றவங்க வந்து இது வந்து இந்த துவையல் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தி. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட வந்து பாருங்கள், இந்த இலையில கூட முள் இருக்கும். இது பாருங்கள், இது பாருங்கள், இலையில கூட முள் இருக்கும். அதனால் இது எப்படி க்ளீன் பண்ணுறது நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இது போல் ஒரு சிசர் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா வந்து நம்ம கையை குத்திடும். இது போல் இலை மட்டும் வந்து கட் பண்ணிக்கணும். இது நமக்கு தேவையில்லை. இலையை மட்டும் கட் பண்ணி நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் தான் பாருங்கள், நல்ல முள். இந்த இலையை நம்ம கட் பண்ணி அந்த இதை வந்து காம்பெல்லாம் எடுத்துடலாம். இதே போல் ஒன்று வந்து நம்ம செஞ்சுக்கணும். இது போல் கட் பண்ணிடணும். கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இது பாருங்கள், இது போல் இலை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி தான் அது முள்ளாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ இந்த தண்டு தான் இருக்குது, அந்த தண்டில் எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதோட பூ பாருங்கள் அழகாக இருக்குது. நானும் இப்போ தான் பார்க்குறேன். இது மொக்கு. சரி, இப்போ வந்து இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போடுறேன். இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு துண்டு, ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். அப்படியே வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். இதை வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு துண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு துண்டு புளி போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த தூதுவளை கீரையை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா வந்து ஒரு சால்ட் வாட்டர் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். எப்பவுமே வந்து கீரை வாஷ் பண்ணும்போது சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். வெஜிடபிளும் கூட தான்.
இதில் கொஞ்சம் நான் மிளகு போட்டுக்கிறேன். ஒரு பாருங்க 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஆறின பின்னாடி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்ம தூதுவளை துவையல் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து கோல்டுக்கு நெஞ்சு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது கிடைச்சா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது போல் துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.